பிள்ளைக்கு கற்பார்வை கொடு, உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் தியாகம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிள்ளையை உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் அர்ப்பணிக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு கற்பார்வை கொடு என்று சொல்லி அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். சம்பவத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். புகாரி அவர்களுடைய தாயுடைய கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நற்செய்தி சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளைக்கு கற்பார்வை வந்து விடும். சுப்ஹானல்லாஹ், காலையில் எழுந்து பார்க்கிறாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கற்பார்வை மீண்டும் வந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் அவர்கள் அந்த அளவுக்கு தியாகம் செய்து இன்னைக்கு நாம் எல்லாம் சுலபமாக இலகுவாக அந்த ஹதீஸை படித்து வாசித்து அமல் செய்கின்ற அந்த ஸஹீஹுல் புகாரி அவர்கள் உருவாக்கினார்கள். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள், இவ்வளவு பங்களிப்பு இந்த இளைஞர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சியாக முன்னேறி வந்திருக்குமா? இல்லை. அப்ப இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஷிர்க்குக்கு எதிராக எப்போதும் இளைஞர்கள் ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தாவா அழைப்பு பணி ஈடுபட்டிருக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே ஒரு வரலாற்று சம்பவமாக சொல்லவில்லை. குர்ஆன் ஒரு வரலாற்று புத்தகம் கிடையாது. பிற்காலத்தில் இந்த மாதிரி நடந்தது, ஒரு முன்னாடி சமுதாயம் இந்த மாதிரி நான் சொன்னது, இந்த மாதிரி செஞ்சாங்க, இது ஒரு ஹிஸ்டரி புக்கு கிடையாது. குர்ஆன் அந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை எடுக்க வேண்டும். அதற்காக தான் அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அத்துணை பேரை நபர்களுடைய பெயரை சொல்லாமல், அவர்களுடைய சம்பவத்தை சொல்லாமல், வெறுமனியா 25 நபிமார்களுடைய பெயரை சொல்லி 14-17 நபிமார்களுடைய அந்த சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொல்லியிருக்கிறான்? அதிலிருந்து நாங்கள் படிப்பினை எடுக்க வேண்டும். அதில் ஒரு சம்பவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயமாக இறக்கிய சம்பவம் தான் சூரத்துல் கஹஃப். ஒவ்வொரு ஜும்ஆவும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இத் அமல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த ஷிர்க்குக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்புக்கு எதிராக ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், அவர்கள் அந்த ஷிர்க்கு எதிராக பேசினார்கள், சொன்னார்கள். அந்த சமுதாயம் அதை கேட்கவில்லை. அவர்களுக்கு எதிர்ப்பு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த சமுதாயம் அந்த இளைஞர்களை முழுமையாக அழிப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை, ஒரு சதியை உருவாக்கி அவர்களை கொலை செய்யும் என்று சொல்லி முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் தப்பித்துக் கொண்டு ஒரு குகையில் வந்து ஒளிஞ்சிட்டாங்க. அந்த குகையில்